எக்ஸசைஸ் 1.4ல 6 சம் பார்க்க போகிறோம். தான் ஏ கொடுத்துட்டாங்க, பி வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ ஃபங்க்ஷன் ஏ எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏ கிவ்ஸ் பி டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து அப்படின்னா ஃபைண்ட் த ரேஞ்சு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்த்தலாம். இப்போ இசட்ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 2 3 4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, பி வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஃப் ஆஃப் இது வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இது ஏல வேல்யூஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்பர் 4. ஓகே, அடுத்து எஃப் ஆஃப் 3ங்கிறது 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்பர் 9. அடுத்து எஃப் ஆஃப் 4ங்கிறது 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 போகுது. அப்போ இது எப்படி போகுது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து எக்ஸ் கியூப் கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம். அப்படின்னா இருமல் வந்துருச்சு எதிர்பாராதமாக. இப்போ 8ன்னு வரும். இது நம்ம கியூ போட்டோம்னா 27 போகும், கியூ போட்டால் 64ன்னு போகும். அப்போ எல்லாமே பவரில் போயிட்டே இருக்கிறனால இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 1 8 27 64 அடுத்து 125 எப்படி போகும் இல்லையா, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து அப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா ரேஞ்ச் எழுதணும் இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க. ரேஞ்சு வந்து 1 8 27 64. ஓகே, ரேஞ்ச் எழுதியாச்சு. இது வந்து என்ன கைண்ட் கேட்டிருக்காங்க, என்ன கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனா 1, அதாவது ஒரு டேமுக்கு இங்கே இருக்கிற எலிமெண்ட்டுக்கு 1 தான் கிடைக்குது. அப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் அண்டு இன்டு ஃபங்க்ஷன்.